அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு சானி இரண்டாம் பாகத்தின் 72ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய நாள் பாடமான 72ஆம் நாள் பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பாடங்களின் வரிசையிலே அத்தருசு சாதிசு வல் இஷ்ரூன் என்கிற 26வது பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய விஷயம் முனாதாவான இஸ்முகளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஃபேலுகள், அம்ரு நஹியான ஃபேலுகள் தான் வரும். அந்த ஃபேலுகளை எப்படி புழங்குறது, அந்த முனாதாவிற்கு தோதுவாக முனாதா ஆண்பால் ஒருமையாக வந்தால் ஃபேல் எப்படி வர வேண்டும், முனாதா ஆண்பால் இருமையாக வந்தால் எப்படி வர வேண்டும், முனாதா எப்படியெல்லாம் வருகிறதோ அதற்கு தோதுவாக அம்ரு நஹி ஃபேல்களை எப்படி அமைப்பது, அமைக்கும் பொழுது அதற்கான தர்கீபுகள் என்ன, இஅராபுகள் என்ன, அதை குறித்ததான நஹவு சட்டங்கள் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைய பாடத்திலே கிதாபை வாசித்து சட்டங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள் நாம் கிதாபிற்குள் சென்று பாடங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயா ஹாமிது வ ஹாலிது லா தத்ருகா ஃபுர்சத்தன் லி அஹ்தில் இல்மி அன்ஹா. அப்ப இன்றைய பாடம் இங்கிருந்து தான் துவங்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். பாருங்க, வயா ஹாமிது இன்னும் ஹாமிதே, வ ஹாலிது இன்னும் ஹாலிதே, லா தத்துருக்கா நீங்கள் இருவரும் விட்டுவிட வேண்டாம், ஃபுர்சத்தன் வாய்ப்பினை, ஃபுர்சத்தன் எனது சான்ஸ் வாய்ப்பு, எதற்கு அஹ்தில் இல்மி கல்வி ஞானத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய வாய்ப்பை நீங்கள் இருவரும் விட்டுவிட வேண்டாம், அன்ஹா அதை தொட்டும்னா எதை தொட்டும், அந்த ஹாவுடைய லமீரு அந்த மதரசா தாருல் உலூம் எனும் அந்த தேவ்பந்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசா, அந்த மதரசாவை தொட்டும் கல்வி ஞானத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய வாய்ப்பை நீங்கள் இருவரும் விட்டுவிட வேண்டாம். அப்ப இந்த அன்ஹான் இருக்குது, மேல நம்ம பார்த்த எல்லா இடங்களிலையுமே ஃபீஹான் தான் வந்துச்சு. ஃபீஹா ஃபீஹா, இங்கும் ஃபீஹா, அதே போன்று இங்கேயும் ஃபீஹா என்று வந்தது, இங்கேயும் ஃபீஹா. இனி வரக்கூடிய இடங்கள்லையும் ஃபீஹான் தான் வரும், மின்ஹா என்றெல்லாம் வரும். அப்ப இந்த அன்ஹா அந்த மதரசாவை தொட்டும் என்பதில் நம்ம இந்த அன்னுக்கு ஃபீ அர்த்தம் வச்சாலும் போதும், நம்ம வார்த்தையை மாற்ற வேண்டாம், அந்த மதரசாவிலே அர்த்தம் வச்சாலும் சரியாகத்தான் இருக்கும். சரி பாருங்க, அடுத்து வயா சஅது வ சஈது வ தொல்ஹத்து இன்னும் சஅதே, வ சஈது இன்னும் சஈதே, வ தொல்ஹத்து இன்னும் தல்ஹாவே, மூவருமே அழைத்து இரகபு நீங்கள் ஆசை கொள்ளுங்கள், நீங்கள் ஆசை கொள்ளுங்கள், ஃபி அஹ்தில் ஹதீசி ஹதீஸை எடுக்கும் விஷயத்தில், வல் ஃபிக்ஹி ஹதீஸ்னா என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சொல் செயல் அங்கீகாரம், இதற்கு தான் ஹதீஸ்னு சொல்லுவோம். அல்ல ஹதீஸ் நபவி என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மா உலீஃப இலா இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் இப்படி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேர்க்கப்படுகிற சொல்லோ செயலோ அங்கீகாரமோ இவைகளுக்கு தான் ஹதீஸுங்குவாங்க. அப்போ ஹதீஸ்னு என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸ், அந்த ஹதீஸை எடுக்கும் விஷயத்தில் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள்.
வல் ஃபிக்ஹி இன்னும் ஃபிக்ஹை எடுக்கும் விஷயத்தில், ஃபிக்ஹைன்னு எனது மார்க்க சட்டத்தை எடுக்கும் விஷயத்தில் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். வல் அரபியத்தி இன்னும் அரபியானதை அரபை சார்ந்தவைகள் எனது அரபு மொழியை சார்ந்த கல்வியை எடுக்கும் விஷயத்திலும் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். வ உலூமி ஷரீஆ ஷரீஅத்தினுடைய அதாவது மார்க்கத்தினுடைய சட்டம் சார்ந்த கல்விகளை எடுக்கும் விஷயத்திலேயும் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். அன்ஹா அந்த மதரசாவை தாருல் உலூம் மதரசாவை தொட்டும். இங்கே நாம் அன்னுக்கு ஃபியர்த்த வச்சாலும் மேலுள்ளதோர் பொருத்தமானதாக தான் இருக்கும். அப்ப அந்த மதரசாவில் தாருல் உலூம் அந்த தேவபந்தில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் மதரசாவிலே இது போன்ற கல்விகளை எடுக்கும் விஷயத்துல நீங்க ஆசை வையுங்க. சரி பாருங்க. அப்போ நம்ம பார்த்திருக்கிறோம் இரகபு இந்த ரஹீபங்கிற ஃபிஅலினுடைய ஒரு தன்மையை சொல்லி தருவாங்க. ரஹீபக்கு அடுத்து அன்னும் வரும் ஃபீயும் வரும். அன்னு வந்தா இந்த ரஹீபங்கிற வார்த்தைக்கு வெறுக்குதல் அர்த்தம் வைப்போம். அதே சமயம் ரஹீபக்கு அடுத்து ஃபீ வந்தா ஆசைப்படுதல்னு வைப்போம். இங்க நமக்கு இரகபுங்கிற அந்த ஃபேலுக்கு பிறகு எது வந்திருக்கு? ஃபீ வந்திருக்கிறதுனால நாம இதுக்கு ஆசைப்படுதல்ங்கிற அர்த்தத்தை நாம வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்து பாருங்க, வயா ஹமீதத்து இன்னும் ஹமீதாவே, உத்துலுபி நீ தேடு, அல் ஃபத்வா மார்க்க தீர்ப்பை நீ தேடு, மின்ஹா அதிலிருந்துன்னா அந்த தாருல் உலூம் மதரசாவிலிருந்து மார்க்க தீர்ப்பை நீ தேடு, இந்தல் ஹாஜதி தேவைப்படும் சமயத்தில். அப்ப தேவையின் நேரத்தில் தேவையின் சமயத்தில் அந்த மதரசாவிலிருந்து நீ மார்க்க தீர்ப்பை தேடிக்கொள். என்ன காரணம் தெரியுமாலி அன்னஹா காரணம் நிச்சயமாக அதுவாகிறதுனா தாருல் உலூம் மதரசாவாகிறது போட்டாங்க அவங்களே. தாரல் உலூமி தார ஏன் தாரன்னு சொல்றோம் அப்படின்னா ஹாவுடைய தப்சீர் இது. இந்த ஹா என்பது அன்னவுடைய இஸ்மு, அப்ப அது நஸ்பினுடைய மஹல். அதற்கு விளக்கமா வர்றதுனால இதை நம்ம தாரல் உலூமி என்று சொல்லணும். சரி பாருங்க, தாரல் உலூமி. அப்ப தாருல் உலூம் என்ற அதான் அந்த ஹால மீது தாருல் உலூம் காரணம் அந்த தாருல் நிச்சயமாக தாருல் உலூம் மதரசாவாகிறது. மர்ஜிஉல் முஸ்லிமீன முஸ்லிம்களினுடைய மீளும் இடமாக இருக்கிறது. ஃபித்தீனி மார்க்கத்தின் விஷயத்தில. அப்ப முஸ்லிம்கள் எங்க போவாங்களோ அந்த இடம் அது. மார்க்கத்தின் விஷயத்துல முஸ்லிம்கள் மீண்டு எங்க செல்லுவார்களோ அந்த இடம்தான் அது. அதனால அங்க நீ தேவைப்படும் பொழுதெல்லாம் மார்க்க சட்டங்களை தேடிக்கொள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, வயா ஹாலிதத்து இன்னும் ஹாலிதாவே, ராஷிதத்து இன்னும் ராஷிதாவே, யஹ்ரிஸ்வா நீங்கள் இருவரும் பேராசைப்படுங்கள், ஆசை இல்லைனது பேராசைப்படுங்கள், அலா அஹ்தில் மசாஇலி தீனியதி தீன் சம்பந்தமான அதாவது மார்க்கம் சம்பந்தமான மசாயில்கள் சட்டங்களை எடுக்குவதன் மீது நீங்கள் இருவரும் பேராசைப்படுங்கள். யாரை தொட்டும் எடுக்கிறது? அனில் உலமா இல் முத்தஹர்ரிஜீன மின்ஹா அந்த தாருல் உலூம் மதரசாவிலிருந்து பட்டதாரிகளான அறிஞர்களை தொட்டும் மார்க்கம் சார்ந்த சட்டங்களை எடுப்பதன் மீது நீங்கள் இருவரும் ஆசைப்படுங்கள். என்ன காரணம் தெரியுமாலி அன்னஹும் நிச்சயமாக காரணம் அவர்கள் யாரு? அந்த பட்டதாரிகளான அறிஞர்களாகிறவர்கள் அலமு பி உமூரி தீனி மார்க்கத்தினுடைய காரியங்களை கொண்டு மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். மின் ஒய்ரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களை விட. ஹும்முடைய யாரு? அந்த உலமா உல் முத்தஹர்ரிஜீன் பட்டதாரிகளான அந்த அறிஞர்கள் அல்லாதவர்களை விட அந்த பட்டதாரிகளான அறிஞர்கள் மார்க்க விஷயங்களை மிக அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பட்டதாரிகள். அதனால அவர்களிடத்தில் சென்று நீங்கள் மார்க்க சட்டங்களை எடுத்துக்கங்க, எடுக்கிறதுல பேராசை கொண்டிருங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல நாம இந்த பேராகிராஃப் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அர்த்தங்களை நாம பார்த்துட்டோம். வாங்க இனி நம்ம வாசித்த அந்த வார்த்தைகளுக்குரிய தர்கீபு அதுபோல யாராபு என்ன என்பதை நாம பார்ப்போம். பாருங்க, வயா ஹாமிது வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப். யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாமிது முனாதா, வாவ் ஹர்ஃப் அத்துஃப்,
ஹாலிது என்பது ஹாமிது மேல அத்தஃப் செய்யப்படுகிறது. ஹாலிது மஅதூஃப். லா என்பது ஹர்ஃபு நஹி. தத்துருக்கா என்பது என்னது? ஃபிஅல் முலாரி. லா தத்துருக்காங்கிறது ஃபிஅல் நஹி. சரி பாருங்க. ஃபுர்சத்தன் என்பது லா தத்துருக்கா உடைய மஃஊலு. லீ ஜாரு. அஹ்தி மஜ்ரூர் முலாஃபு. அல் இல்மி முலாஃப் இலைஹி. அன் ஜாரு. ஹா என்பது மஜ்ரூரு. அடுத்து பாருங்க. வயா சஅது வ சஈது வ தொல்ஹத்துல வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப். யா ஹர்ஃபுன் நிதா. சஅது முனாதா. வாவு ஹர்ஃப் அத்துஃப். சஈது மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? சஈது சஅதுல. வாவு ஹர்ஃப் அத்துஃப். தொல்ஹத்து மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? சஅதுல. யுர்கபு ஃபிஅல் அம்ர் ஹாதிர் ضمீர் ஃபாஇல். ஃபீ ஜாரு. அஹ்தி மஜ்ரூர் முலாஃப். அல் ஹதீஸி முலாஃப் இலைஹி. வாவு ஹர்ஃப் அத்துஃப். அல் ஃபிக்ஹி மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? அல் ஹதீஸில அத்துஃப் செய்யப்படுது. வாவு ஹர்ஃப் அத்துஃப். அல் அரபியத்தி மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? அல் ஹதீஸில அத்துஃப் செய்யப்படுது. வாவு ஹர்ஃப் அத்துஃப். உலூமி மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? அதே ஹதீஸில அத்துஃப் செய்யப்படுது. அஷ்ஷரீஅத்தி முலாஃப் இலைஹி. அப்போ உலூமி மஅதூஃபும் முலாஃபும். அஷ்ஷரீஅத்தி முலாஃப் இலைஹி. அன் ஜாரு. ஹா மஜ்ரூரு. அடுத்து பாருங்க. வயா ஹமீதத்து. வாவு ஹர்ஃப் அத்துஃப். யா ஹர்ஃபுன் நிதா. ஹமீதத்து முனாதா. உத்துலுபி ஃபிஅல் அம்ர் ஹாதிர் ضمீர் ஃபாஇல். அல் ஃபத்வா மஃஊல். மின் ஹால மின் ஜாரு. ஹா மஜ்ரூரு. இந்த லர்ஃப் முலாஃப். அல் ஹாஜத்தி முலாஃப் இலைஹி. லி அன்ன. ஹா லாம் ஹர்ஃபுல் ஜர்ரு. அன்ன ஹர்ஃபு தக்கீத். ஹா என்பது அன்னவுடைய இஸ்மு. இந்த தாரல் உலூமி என்பது தார என்பது ஹாவினுடைய பயான். முலாஃபல் உலூமி முலாஃப் இலைஹி. தாருல் உலூம் என்பது இந்த ஹாவினுடைய பயான். இதுக்கு மஹல்லுல் இஅராப் இல்லை. இஅராபினுடைய மஹல் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா பயானா வந்திருக்கிறது. சரி பாருங்க. அப்போ அதுபோல அன்னவுடைய ஹபர் எதப்போ மர்ஜிஉ. அன்னவுடைய ஹபர் முலாஃப். அல் முஸ்லிமீன முலாஃப் இலைஹி. ஃபீ ஜாரு அத்தீனி மஜ்ரூரு. சரி. அப்ப இந்த லீ என்ற அந்த ஜாருடைய மஜ்ரூர் எது? இந்த அன்னஹா மர்ஜிஉல் முஸ்லிமீன ஃபித்தீன் என்கிற ஜும்லா தான் லீ என்ற அந்த ஹர்ஃபுல் ஜருடைய ஜும்லா மஜ்ரூரு. அடுத்து பாருங்க. வயா ஹாலிதத்துல வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப். யா ஹர்ஃபுன் நிதா. ஹாலிதத்து முனாதா. வ ஹர்ஃப் அத்துஃப். ராஷிதத்து மஅதூஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? ஹாலிதத்துல அத்துஃப் செய்யப்படுது. யஹ்ரிஸா என்பது என்னது? ஃபிஅல் அம்ர் ஹாதிர் ضمீர் ஃபாஇல். அலா ஜாரு. அஹ்தி மஜ்ரூர் முலாஃப். அல் மசாயிலி முலாஃப் இலைஹி மௌசூஃப். அத்தீனியத்தி ஸிஃபத்து. அன் ஜாரு. அல் உலமாஇ மஜ்ரூர் மௌசூஃப். அல் முத்தஹர்ரிஜீன ஸிஃபத்து. மின் ஜாரு. ஹா என்பது மஜ்ரூரு. அடுத்து லி அன்னஹும் என்பதில் லி என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு. அன்ன ஹர்ஃபு தக்கீத். ஹும் என்பது அன்னவுடைய இஸ்மு. அலமு அன்னவுடைய ஹபரு. பி உமூரி தீன்ல பி ஜாரு. உமூரி மஜ்ரூர் முலாஃப். அத்தீனி முலாஃப் இலைஹி. மின் ஜாரு. கைரி மஜ்ரூர் முலாஃப். ஹிம் முலாஃப் இலைஹி. இப்ப இந்த அன்னவும் அதனுடைய இஸ்மான ஹும் என்பதும் அதன் ஹபரான அலமு இதெல்லாம் இந்த ஜும்லா சேர்ந்துதான் எதனுடைய மஜ்ரூரு? லீ என்கிற அந்த ஹர்ஃபுல் ஜர்ருடைய மஜ்ரூரு. அப்ப நாம இன்றைக்கு வாசித்த அந்த வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்? பொருள் பார்த்துட்டோம். அதே போல தர்கீபையும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உண்டான தொடர்பு தர்கீபையும் நாம பார்த்திருக்கிறோம். இனி வாங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான இஅராபும் என்ன என்பதை நாம பார்த்துருவோம்.
இப்ப நம்ம வாசித்த வார்த்தைகளுக்கு உண்டான இஅராபை பார்க்க போறோம். இப்போ பொதுவா இந்த பாடத்தில் நமக்கு அம்ரு ஃபேல், நஹியுடைய ஃபேல் இவைகள் தான் வரப்போகுது. அதை பற்றி இஅராபை நம்ம கொஞ்சம் சுருக்கமான முறையில பார்த்துட்டு நம்ம தர்கீப் இஅராபுக்குள்ள போவோம். அப்போ அம்ரு ஃபேல்கள் அப்படிங்கிறது அம்ரு காயிப் ஒன்று இருக்கு, அம்ரு ஹாதிர் ஒன்று இருக்கு. அதே போல நஹிலையும் இருக்கு. பொதுவா ஃபேல்கள்ல முஅரபான ஃபேல் அப்படின்னா அது முலாரியான ஃபேல் தான். இப்போ முலாரியான ஃபேலிலிருந்து வந்தவைகள் தான் அம்ரு ஃபேலும் நஹி ஃபேலும். அந்த வரிசையில அம்ரு காயிபான ஃபேலும் அதே போன்று நஹியுடைய ஃபேல்கள் இவைகள் முஅரபுடைய கணக்குல வரும். ஜஸ்ம் செய்யப்படும். ஜஸ்மினுடைய அடையாளங்கள் கொஞ்சம் வேறுபடும். ஆனா அம்ரு ஹாதிருடைய ஃபேல்கள் மப்னி. இதுதான் சட்டம். அம்ரு ஹாதிருடைய ஃபேல் மப்னி. அம்ரு காயிபுடைய ஃபேல்களும் நஹியுடைய ஃபேல்களும் அது முஅரபு, ஜஸ்ம் செய்யப்படும். ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலும் அங்க இருக்கும். நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் இன், லம், லம்மா, லாமுல் அம்ரி, லாலின் நஹி. அம்ருடைய லாமும் நஹியுடைய லா, அந்த ரெண்டு தான் அம்ரு காயிபிலே. அந்த லாமு நஹி வரக்கூடியவைகள்ல ஃபேல்கள்ல அந்த நஹியுடைய லா, அதை ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமில். அம்ரு ஹாதிரான ஃபேல்கள் மப்னி. இதுதான் சட்டம். பொதுவா அம்ரு ஃபேல்கள் எப்படி அப்படின்னா, இப்போ அம்ரு காயிப் இருக்கு அப்படின்னா முதலாவது வரக்கூடிய ஆண்பால் ஒருமை மட்டும்தான் என்ன வரும்? ஆண்பால் ஒருமை சுக்குன் மீது மப்னி ஆகும். சுக்குனை கொண்டு ஜஸ்மு. அம்ரு காயிபான ஃபேலு சுக்குனை கொண்டு ஜஸ்முங்குவோம். அம்ரு ஹாதிரா இருந்தா சுக்கூனின் மீது மப்னின்னு சொல்லுவோம். நஹியுடைய ஃபேல்களை சுக்கூனை கொண்டு ஜஸ்முன்னு சொல்லுவோம். யாராபு பினா அடிப்படையில் மாத்திக்குவோம். மற்ற எல்லா ஃபேல்களுமே நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம், அவ்வளவுதான். இதுதான் அம்ரு ஃபேலுடைய நஹி ஃபேலுடைய சுருக்கமான ஏராவை பார்த்திருக்கிறோம். இப்படி ஆண்பால் ஒருமை எப்பொழுதுமே சுக்கூனை கொண்டு, அது முஅரபானதா இருக்கும் பொழுது சுக்கூனை கொண்டு ஜஸ்முன்னு சொல்லுவோம். அம்ரு ஹாதிர் மாதிரி மப்னியான ஃபேல்னா சுக்கூன் மீது ஜஸ்முன்றோம். மீதி வரக்கூடிய ஃபேல்கள் எல்லாம் என்னது? நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு. அதே போன்று நூனை போக்குவதன் மீது மபுனி என்று நாம சொல்லுவோம். இப்ப பாருங்க, அதற்குரிய உதாரணங்கள் வரும் பொழுது நமக்கே தெரிய வரும். பாருங்க, வாவ் ஹர்ஃபு இஸ்தேனாஃப்ங்கிறதுனால ஃபதஹின் மீது மபுனி. யா ஹர்ஃபுன் நிதா சுக்குன் மீது மபுனி. ஹாமிது லம்மின் மீது மபுனி. வாவு ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு. ஹாலிது இதுவும் லம்மின் மீது மபுனி. முனாதாவுடைய சட்டங்கள் நாம மேல உள்ள பாடங்கள்லயே பார்த்துட்டோம். முனாதா முஃப்ரதா வருது, அதாவது இலாஃபத்து செய்யப்படாம வரும் பொழுது அதற்குரிய இஅராப் என்ன? எதன் மீது ரஃபு செய்யப்படுமோ அதை கொண்டு அது மபனி, அதன் மீது மபனி ஆகும். முனாதா முலாஃபா வரும் பொழுது சட்டங்கள் வேறுபடும். அப்ப இங்க லம்மின் மீது மபனி. அடுத்து பாருங்க, லா. லா என்பது ஹர்ஃபுன் நஹி ஜாசிம், ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமில். இது தத்துருக்கா என்பது ஃபிஅல் முலாரி லமீரு ஃபாயிலு. இங்க இதை கொண்டு ஜஸ்ம் வந்திருக்கு. இந்த லா தான் ஜஸ்ம் செஞ்ச ஆமில். ஜஸ்ம் எதை கொண்டு வந்திருக்குது? நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம். நம்ம சொன்ன மாதிரி ஆண்பால் ஒருமை மட்டும்தான் சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் வரும். மற்றது எல்லாமே நூனை போக்குவது கொண்டுதான் ஜஸ்ம். அந்த அடிப்படையில லா தத்துருக்கா என்பது நஹியுடைய ஃபேல். நஹியுடைய லா வந்தனால அசல்ல முதாரியான ஃபேல் தான் இது. அப்ப நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டுள்ளது. புருஷத்தன் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. லி அஹ்தீல லி ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மப்னி. அஹ்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் இல்மி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அன் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பதும் சுக்குன் மீது மப்னியான லமீர் தான். இங்கே மஜ்ரூர் என்பதால் அது ஜர்ருடைய மஹல்லிலே இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வாவு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் இஸ்தினாஃப். யா சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுன் நிதா. சஅது லம்மின் மீது மப்னி. ஆனா சஅது என்பது மஹல்லு நஸ்ப். நம்ம ஏன் காரணங்கிறத மேலுள்ள பாடத்திலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். வாவு ஃபதஹன் மீது மப்னியான ஹர்ஃப் ஹத்ஃப். சயீத் லம்மின் மீது மப்னி. வாவு ஃபதஹன் மீது மப்னியான ஹர்ஃப். தல்ஹத்து லம்மின் மீது மப்னி. அடுத்து பாருங்க, இர்கபு அம்ரு ஹாதிர்ல வரக்கூடிய ஆண்பால் பன்மை. அப்போ எதை கொண்டு மப்னிங்க? நூனை போக்குவதன் மீது மப்னி, அவ்வளவுதான். ஏன்னா அம்ரு ஹாதிர் எல்லாமே மப்னின்னு சொல்லிட்டோம். அது ஆண்பால் ஒருமை மட்டும்தான் சுக்குன் மீது, மற்றவைகள் எல்லாம் நூனை போக்குவதன் மீது மப்னி. ஃபி சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஹ்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஹதீஃபி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஃபதஹன் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப். அல் ஃபிக்ஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு.
வாவு ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு அத்ஃபு. அல் அரபியத்தி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அதே போல வாவ் ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு அத்ஃப். உலூமி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அஷ்ஷரீஅத்தி என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அன் என்பது சுக்கன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது என்னது? அது மஜ்ரூரு, ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் லமீர்கள் முழுக்க மபனி. அந்த வரிசையில இந்த ஹா என்ற லமீரும் மபனி, சுக்குன் மீது மபனியான லமீர் இது ஜர்ருடைய மஹல்லிலே இருக்கின்றது. காரணம் அது மஜ்ரூருங்கிறதுனால. இப்ப அடுத்து பாருங்க, வாவு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப் இஸ்தினாஃப். யா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுன் நிதா. ஹமீதத்து என்பது என்னது? முனாதா. முனாதா இது லம்மின் மீது மபனி. இங்கே வரக்கூடிய முனாதா, தொடர்ந்து வந்த முனாதா எல்லாமே லம்மின் மீது மபனியானவைகள் முனாதாக்கள். இங்கேயும் லம்மின் மீது மபனி தான். ஆனா மேல சொன்னது மாதிரியே நஸ்பினுடைய மஹல்லிலே இருக்கின்றது. காரணம் என்ன நம்ம மேல சொல்லிட்டோம். உத்துலுபி என்பது என்னது? அம்ரு ஹாதிரான ஃபிஅல், மபனியான ஃபிஅல். அப்போ அம்ரு ஹாதிரான ஃபிஅல் எதன் மீது மபனி? நூனை போக்குவதை கொண்டு மபனியாக்கப்பட்டுள்ளது. அல் ஃபத்துவா என்பது எனது மஃஊலு. அப்போ நஸ்பினுடைய மஹல்லு. அப்போ நஸ்பினுடைய அடையாளமாக இங்க என்ன வந்திருக்குது? மக்சூரத்தான அலிஃபின் மீது வந்திருக்கக்கூடிய முகத்தரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. மின் என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர், சுக்குன் மீது மபனி. ஹா என்பது என்னது? அதுவும் சுக்குன் மீது மபனி தான், லமீர். ஆனால் இங்கே ஜர்ரினுடைய மஹல். காரணம் அது மின்னுடைய மஜ்ரூரு என்பதனால். இந்த என்பது லர்ஃபு, லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அல் ஹாஜதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. லி அன்னஹால லி ஹர்ஃபுல் ஜர்ரு கஸ்ர் மீது மபுனி. அன்ன என்பது ஃபத்தஹின் மீது மபுனியான ஹர்ஃபு. அதே போல ஹா என்பது சுக்குன் மீது மபுனியான லமீரு. ஆனால் அது என்னது? இங்க அன்னவுடைய இஸ்மு என்பதால நஸ்பினுடைய மஹல்லிலே இருக்கின்றது. அதே போன்று பாருங்க, மர்ஜிஉ. அப்ப இந்த தாரல் உலூமி நாம சொல்லியிருந்தா ஹாவுடைய பயான், தப்சீர் என்பதனால இதுக்கு நம்ம யாராவது சொல்லணும்னு இல்லை. சொல்வதாக இருந்தாலும் தார லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு, அல் உலூமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. மர்ஜிஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாஇ. அல் முஸ்லிமீன யாவை கொண்டு நஸ்பு செய்யப்பட்ட ஜம்உ முதக்கர் சாலிம் இது. ஃபித்தீனில ஃபி ஹர்ஃபுல் ஜர், சுக்குன் மீது மபனி. அத்தீனி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. இப்ப அடுத்து பாருங்க, வயா ஹாலிதத்து. வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப், ஃபத்ஹின் மீது மபனியான ஹர்ஃப். யா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுன் நிதா. ஹாலிதத்து லம்மின் மீது மபனி. வ ஃபத்ஹின் மீது மபனியான ஹர்ஃப் அத்ஃப். ராஷிதத்து லம்மின் மீது மபனியான என்னது? முனாதா. இதுவும் லம்மின் மீது மபனியான முனாதா. யஹரிசா என்பது நூனை போக்குவதன் மீது மபனியாக்கப்பட்டுள்ளது. அலா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஹ்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அல் மசாயிலி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அத்தீனியத்தி இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அன் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் உலமாஇ சேர்க்கும் பொழுது அனில் என்று வரும். அச்சுப்பிழையாக அன் என்று வந்திருக்கிறது. அனில் என்பதுதான் சரியான லுகத்து. அச்சுப்பிழையாக அன். ஆனா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு தான் இந்த அன் என்பது. அலிஃப்லாமோடு சேர்க்கும் பொழுது கஸ்ரு வரும். சரி பாருங்க, அல் உலமாஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் முத்தஹர்ரிஜீன இதுவும் ஜர்ருடைய மஹல்லு தான். ஜர்ருடைய அடையாளம் என்ன? யாவை கொண்டு ஜர்ரு. காரணம் இது ஜம்உல் முதக்கரி சாலிம் இது. மின் ஹால மின் என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மபனி. ஹா என்பது சுக்குன் மீது மபனியான லமீர். ஆனால் இங்கே மஜ்ரூர் என்பதால் எனது ஜர்ருடைய மஹல்லு. அப்ப இங்க மேல நம்ம பார்த்தோம், இந்த லீ என்பதினுடைய ஜும்லா மஜ்ரூர் தான் இந்த அன்னவும் அதன் இஸ்மும் ஹபரும். அதே போன்றதான் இங்கேயும் லீ என்ற அந்த ஹர்ஃபுல் ஜர்ரு கஸ்ர் மீது மபனி. இதனை மஜ்ரூரான ஜர்ருடைய மஹல் எது வரும்? இந்த ஜும்லாவே வரும். அப்ப அன்ன ஹர்ஃபு தௌகீத் ஃபத்ஹின் மீது மபனி. ஹும் என்பது சுக்குன் மீது மபனியான லமீரு. ஆனால் லமீர் மபனி தான். ஆனால் இது அன்னவோட இஸ்முங்கிறதுனால இது நஸ்பினுடைய மஹல்லு. அலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. பி உமூரில பி ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மபனி.
உமூரி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, அத்தீனி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு, வைரி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, ஹிம் என்பது சுக்குன் மீது மபனியான லமீரு இங்கே முலாஃப் இலேஹி என்பதால் ஜர்ரினுடைய மஹல்லிலே இருக்கின்றது. அப்போ நாம் இன்றைக்கு வாசித்த வார்த்தைகளுடைய பொருள், தர்கீப், இஅராப் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல முனாதாவான ஃபெயில்களையும் அதற்கு அடுத்த அம்ரு ஃபெயில் தான் வரும் பெரும்பாலும். அதையும் எப்படி சேர்க்கிறது, அதனை எப்படி நம்ம தர்கீப் இஅராப் படி சொல்வது என்பதையெல்லாம் நாம இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இனி வரக்கூடிய பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தினுடைய மீதியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.